ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, பலனாய் திடனாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷமா, ஆனால் அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆசா ராஜா சில இக்கட்டுகளை சந்திக்கிற நேரம் வந்தது. அப்படி சந்திக்கிற நேரத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய அசரியா ராஜாவின் இடத்துல வந்து பேசினான். அவன் பேசும்போது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை அவனுக்கு சொன்னான். என்ன சொன்னான் என்று கேட்டால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்ப இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. தேடுறது நம்ம கையில தான் இருக்குது. அவரோடு இருக்கிற தீர்மானம் நம்முடைய கையில் இருக்கிறது. அவரை விட்டு விடுகிறோமா இல்லையா என்கிற காரியம் நம்முடைய கையில் இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். இதை சொல்லி அதற்கு பிற்பாடு அந்த தேசத்தில் இடுக்கணும் அமளியும் நிறைய இருந்தது. அப்புறம் சொன்னார் 7ஆம் வசனத்துல, நீங்களோ எத்தனை கஷ்டங்கள் அந்த தேசத்துல அமளிகள் இருந்தாலும் 7ஆம் வசனத்தை சொன்னாரு, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், மழை பெய்யத்தான் செய்யும், புயல் அடிக்கத்தான் செய்யும். ஆனா அதை கண்டு பயந்து விடாதே, சோர்ந்து போகாதே. அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் தேசங்களிலிருந்தெல்லாம் பிடித்து கொண்டு வந்த ஆடு மாடுகள் எல்லாம் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட்டு கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை பணிந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிற ஒரு மக்களுக்கு தைரியமூட்டும் வார்த்தை என்னவென்று கேட்டால், உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள். என்ன நடக்கும் நடக்கட்டுமே. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நான் கர்த்தரை அறிந்தவர்கள், அவர் பயங்கர பராக்கிரமசாலியா நம்மோடு கூட இருக்கிறார் என்று கடந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசினார். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். ஏன் என்று கேட்டால், நீங்கள் கர்த்தருக்கென்று பிரயாசப்பட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பலன் உண்டு. இது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், ஆதலால் நீங்கள் கர்த்தருக்குள் படும் பிரயாசை விருதாவாயிராது, வேஸ்டா போகாது என்று அறிந்து உறுதி உள்ளவர்களாய் அசையாதவர்களாய் தேவனுடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய், இன்க்ரீஸ் இன் த ஒர்க் ஆஃப் த லார்ட். அப்படி செய்ய இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்வாங்க. எங்க போனாலும் வந்தாலும் சரி, ஞாபகத்தில் வச்சுங்க, எங்கள் கர்த்தருக்கு என்று படும் பிரயாசம் ஒன்றும் வேஸ்ட் இல்லை. அதற்கு பதிலாக உறுதி உடையவர்களாக இருங்கள், அசையாதவர்களாக இருக்க, கர்த்தருடைய கிரியில் நாள்தோறும் பெருக நம் தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். காட் பிளஸ் யூ. பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளின்படி நாங்கள் கர்த்தருடைய காரியங்களிலே பிரயாசம் எடுக்க எங்கள் கைகளை நெகிழ விடாமல் நாங்கள் பிரயாசத்தை செய்யும்போது எங்களுக்கு நிச்சயமான பலன் உண்டு. இதை அறிந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். தேவ நாமத்தை மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் நாங்கள் வைங்க, தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய தங்கள் நெருக்கத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுட்டோம், நாமும் அப்படிராதபடி கைகளை நெகிழ விடாமல் திடன் கொண்டு நம்முடைய கிரியைகளை செய்வோம். நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. காட் பிளஸ் யூ abundantly this morning again and again and again. Amen.